வணக்கம் மக்களே. இந்த வெற்றி நிச்சயம் ஆடியோ சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆசை மட்டும் முக்கியம் இல்ல, அந்த ஆசையை விட அது தீர்க்கமான முடிவு எந்த அளவுக்கு முக்கியன்றதை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, இதோட ட்ரூ எசன்ஸை உணர்வீங்க. கொஞ்சம் ஹானஸ்டா பேசலாம். நீங்க எவ்வளவு தடவை இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஆகணும், நான் ஒரு பைலட் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும். ஸோ குழந்தையிலேருந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனால் அதில் எத்தனை ஆசைகள் நம்ம நிறைவேற்றி காமிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு மூட் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு, நிறைய கனவுகள், ஆனால் எஃபர்ட் போடணும்னு வரும்போது நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் செய்யலை, இன்னைக்கு மட்டும் நான் யூடியூப் சீரீஸ் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிறேன், ஜஸ்ட் 10 more minutes. இது மாதிரி நம்ம எவ்வளவோ எக்ஸ்கியூசஸ் நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் பண்ணாமல் தள்ளி போடுறதுக்காக சொல்லிட்டே இருக்கோம். ஸோ டேஸ் மந்த்ஸ் ஆச்சு, ஆனால் அந்த பொண்ணோட ட்ரீம் என்ன ஆகுது? நோட் புக்கில் மட்டும்தான் ட்ரீம் இருந்தது, ஆனால் வாழ்க்கையில் இல்லை. ஸோ ஆசை இருந்தால் போதுமானது இல்லை, அந்த ஆசைக்கான ஒரு தீர்க்கமான உறுதி நம்ம கிட்ட வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த தீர்க்கமான முடிவு வேணும்ன்றதுக்கு எந்த ஒரு பேக்கப் பிளானும் இருக்கக்கூடாது. பிளான் பி, பிளான் சி, இது இல்லைன்னா நான் அதை ஆயிக்கிறேன், அதுவும் கிடைக்கலன்னா நான் ஒரு அக்கௌண்டன்ட் ஆயிக்கிறேன், அதுவும் கிடைக்கலன்னா நான் ஒரு ஷாப் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம என்ன வேணும்ன்ற முடிவில் நம்ம ரொம்ப உறுதியா இருந்தோம்னா தான் அதை அடையிறதுக்கான குறிக்கோள் நமக்கு ரொம்ப நிச்சயமா இருக்கும். எக்ஸ்கியூஸ் இல்லை, எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதையும் நம்ம தவிர்க்கணும். நெகோசியேஷன் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இப்ப மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன், ஒரு இதை நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு தள்ளி போடுற விஷயங்கள் எல்லாமே நெகோசியேஷன் தான். ட்ரை பண்றேன்னு இல்லை, இதை நான் பண்ணியே தீருவேன், இதை நான் படிச்சே தீருவேன் அப்படின்ற உறுதி நமக்குள்ள இருந்தா நம்மளோட வெற்றியை யாராலையும் தடைப்பட முடியாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம தடைன்றது மற்றவங்க கிட்டே இருந்து வர்றதை விட நமக்குள்ள இருக்கிறது தான் அதிகம். இந்த தடையை எப்படி நம்ம உடைச்சிட்டு வர்றோன்றது தான் பெரிய விஷயமே. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா மார்க்ஸ் உங்களை டிசைட் பண்ணாது, உங்க கன்சிஸ்டன்சி தான் உங்களை டிசைட் பண்ணும். நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருந்தா ஃபெயிலியர் உங்களை டிஃபைன் பண்ணாது, உங்களோட டிட்டர்மினேஷன் தான் உங்களை டிஃபைன் பண்ணும். இந்த வருஷம் நமக்கு லாபம் கிடைக்காம இருக்கலாம், அடுத்த வருஷமும் நமக்கு லாபம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் என்னோட முயற்சியால நான் கண்டிப்பா வெற்றி பெற்றே தீருவேன் அப்படின்ற உறுதி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களால நிச்சயம் சாதிக்க முடியும். லைஃப் ஈஸி ஆகும்னு நான் சொல்லல, ஆனா நீங்க ஸ்ட்ராங் ஆகிற மொமெண்ட், நீங்க முடிவு எடுக்கிற மொமெண்ட் தான். ஒரு கேள்வி, உங்களுக்கு இது உண்மையா வேணுமா இல்ல இந்த ஐடியா ஜென்ரலா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன பதிலோ அந்த பதில் தான் உங்களோட உறுதியை டிட்டர்மின் பண்ணுது. எனக்கு பிடிச்சிருக்குன்றது வேற, எனக்கு இது நிச்சயமா வேணுங்கிறது வேற. ஸோ ஒரு சின்ன முடிவு ஒரு தீர்க்கமான டெஸ்டினேஷனுக்கு நம்மளும் எடுத்துட்டு போகும். இந்த ஒரு விஷயம் போதும் லைஃப்